பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் ஒரு 23 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் உங்களுடைய சேவைக்காக உங்களுடைய துவாவால அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவிற்காக மக்கா மதீனா ஹரமில் போயிருந்த பல உம்ராக்களையும் பல தவாஃப்களையும் பல இடங்களுடைய ஜியாரத்துக்களையும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுக்கு மேலான நாயகத்துடைய கபருடைய ஷரீஃபுடைய ஜியாரத்தை முடித்துவிட்டு வந்திருக்கின்றேன். இதன் காரணமாக ஒரு 23 நாட்கள் இடைவெளி வந்துவிட்டன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய சேவை ஆரம்பமாகும். நீங்க துவா செய்யுங்க. தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக இதை நீங்க நோட் பண்ணுங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் புதுமையான விஷயமும் இருக்கும், தேவையான விஷயமும் இருக்கும். கண்டிப்பாக சொன்னதே சொல்லக்கூடிய பழக்கம் எனக்கு இல்லை. அதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது. நேரத்தை வீணாக்குவது எனக்கு பிடிக்காது. எந்த உலமாக்களுக்கும் பிடிக்காது, எந்த நபிமார்களுக்கும் பிடிக்காது, ரசூல்மார்களுக்கும் பிடிக்காது. வலிமார்களுடைய தன்மை இது இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுத்த ஆயுளை அல்லாஹு தஆலாவுடைய இந்த பரக்கத்தான ஒரு ஆரோக்கியமான நிலைமையை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதில் உலமாக்கள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இமாம் ஹஜ்ரத் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வாசகத்தை பதிவு செய்வார்கள். ஒரு இடத்தில், யார் மென்மையான தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய கல்வி சலீமாக இருக்குமோ, அமைதியாக இருக்குமோ, இரக்க குணம் இருக்குமோ, லுத்ஃப் லத்தீஃப் இருக்குமோ, அப்படிப்பட்டவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பல சூழ்நிலைகளில் ஏமாற்றப்படுவார்கள், துரோகிகளால், எதிரிகளால் என்பதாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது நம்ம உற்று நோக்கினால், தன்னுடைய ததப்புர், தஃபக்குர், தனஸ்ஸுர் என்று சொல்வார்கள், நம்ம ஆழ்ந்து சிந்தித்தால் நமக்கு விளங்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல யார் இரக்க குணமுடையவனாக இருக்கிறானோ அவன் அவ்வப்போது ஏமாற்றப்படுவான், ஒதுக்கப்படுவான், அவன் இழிவுபடுத்தப்படுவான். இது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு முஹல்லாவாக இருந்தாலும் சரி, நம்மை போன்றவர்கள் குறிப்பாக உலகத்திலேயே ஏமாற்றத்திற்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரே கூட்டம் உலமாக்களுடைய கூட்டம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பள்ளியில, நிறைய மதரசால, நிறைய மக்தபுல கையெழுத்து போட தெரியாதவெல்லாம் கை நாட்டி எல்லாம் நம்மளை அதிகாரம் பண்ணுவான். அது மட்டுமல்ல, படித்தவர்கள் அதற்கு மேல செய்வார்கள். ஏதோ இல்லா சில நல்ல உள்ளங்களை படைத்த மக்களை தவிர மற்ற எல்லாருமே ஒரு அடிமைத்தனம். நான் சொல்றது நீ கேள், நான் சொல்ற டைம் நீ வை, நான் செய்யறத சொல், நீயா பேசாத, நீயா முடிவெடுக்காது என்பதாக ஒரு பொதுவான கருத்து. ஆனா என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஹஜ்ரத் தான், எல்லாமே இமாம் தான், எல்லா உலமாக்கள் தான், அவர்கள் தான் வழிகாட்டி சொல்லிக்குவாங்களே தவிர, ஆனால் அதிகார வர்க்கம் நம்மை ஆட்டிக்கொண்டே இருக்கும். இது யாரும் மறுக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு நமக்கு முழு உதாரணமாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எந்த அளவுக்கு இறக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவருடைய இரக்கம்தான் மக்காவுடைய 13 வருடங்களுடைய கஷ்டங்களுக்கு முன் உதாரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில பொய் சொன்னதில்லை, அமானிதத்தை பேணி நடந்தவர்கள், ஏமாற்றியதல்ல. அப்படிப்பட்ட ஒரு திருத்தூதருக்கு மக்கா முக்கர்ரமா, நான் கண்ணால் பார்த்த நகரம், இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடியே கல்வுக்கு முன்னாடியே தெரிகிறது. அப்படிப்பட்ட ஒரு புனித பூமியில எந்த அளவிற்கு அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் உணர்த்துவதற்காக தெரிந்த விஷயத்தையே சொல்றேன். ஒரு மூதாட்டி காலை நேரத்துல குப்பையை கொட்டுவாங்க. அதற்கான ஒரு பாடலையும் மர்ஹூம் நாகூர் ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய பாடல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க.
பிரபல்யமான பாடல். அதிகாலை நேரம் சுபுகுக்கு பின்னே அன்னல்லதி வரும்போது என்ற பாடல். அந்த இடத்தை நாம் பார்த்தோம். ஹரம் ஷரீஃபுக்கு உள்ள இருக்குது. இப்போ ஹரம் ஷரீஃபுக்கு முன்னாடி இருக்குது. காபத்துல்லாவிற்கு முன்னாடி அடையாளம் போடப்பட்ட 2 ஜன்னல்கள் இருக்கின்றன. அதுதான் அந்த மலைக்கு மேல இருந்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டையும் நாம் பார்த்தோம். மக்கால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வீட்டை பார்த்தோம். அது மக்தபாக, அது லைப்ரரியாக, நூலகமாக இப்பொழுது இருக்கிறது. திறக்கப்படுகிறதா என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் பார்க்கும் பொழுது மாலை 6 மணி, சாயங்காலம் அசருக்கு பிறகு அந்த வீட்டிலிருந்து வரும்போதுதான் அந்த குப்பை போடக்கூடிய இடமும் வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நபி அவர்கள் இரக்க குணமுள்ளவராக, இரக்க மனதுள்ளதாக இருந்திருந்தால் அந்த குப்பைகளை தட்டி விட்டு போவார்கள், என்னவென்று கூட கேட்க மாட்டார்கள். அந்த பாடல் வரிகளிலேயே கடைசியில வரும், ஒரு நாள் குப்பை விழவில்லை. உடனே நபி அவர்கள் விசாரித்தார்கள் ஏன் விழவில்லை என்று. அந்த மூதாட்டிக்கு உடல் நலம் சரியில்லை என்பதாக சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட மூதாட்டியை, கிழவியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரித்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த மூதாட்டிக்கு ஈமான் நசீபாக்கினான் என்ற வரலாறை நாம் படித்திருப்போம், சொல்லி இருப்போம், கேட்டிருப்போம். நரம் தில் ஜோ ஹோகா वो धोखा खाएगा, ये मौलाना रूमी रहिमहुल्लाह का कौल है. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹை விட இரக்க குணம் யாருக்கு இருக்கும்? அப்படிப்பட்ட திருத்தூதருடைய நிலையை பாருங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது. அலைக்கும் பிஷ்ஷிஃபாஐனி, நீங்கள் கட்டாயமாக்கிக் கொள்ளுங்கள் 2 ஆரோக்கியமான விஷயங்களை, 2 ஷிஃபா தரக்கூடிய 2 நியமத்துக்களை நீங்கள் ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஷிஃபா தரும், பலன் தரும், ஆரோக்கியத்தை தரும், நீங்கள் குணமடைவீர்கள். அது 2 விஷயங்கள் என்ன? ஒன்று அல் அசலி, தேன். தேனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் அல்லாஹ் தஆலா சூரத்துன் நஹ்ல் என்ற தேன் என்ற ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி இருக்கின்றான். தேன் என்ற ஒரு சூறாவையை உருவாக்கி இருக்கின்றான். எனவே தேனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸ் சொல்கிறது. தேன்ல ஷிஃபா இருக்குது, ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, நலம் இருக்கிறது, குணம் இருக்கிறது, குணமடைய வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. 2வது விஷயம் அல் குர்ஆனி வல் குர்ஆனி, குர்ஆன், அல்லாஹ்வுடைய திருவேதம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாம் இந்த குர்ஆனை புறமுதுகிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வீட்டுல பாருங்க, குர்ஆன் எங்க இருக்குன்னா தூக்க முடியாத, எடுக்க முடியாத உயரத்துல வச்சிருப்போம். ஏன்னா எடுக்கிறதே இல்லையே. உயர்ந்த இடத்துல வச்சா மட்டும் போதாது, உயர்ந்த இடமே நம்முடைய கல்பு தான். கல்புல் முஃமின் தான் உயர்ந்த இடம் குர்ஆனுக்கு. இன்னைக்கு சமூகம் குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்துல முக்கியத்துவம் தருகிறது, மாற்று கருத்து இல்ல. குர்ஆனை தஜ்வீதோடும் தர்த்தீலோடும் மக்ரஜோடும் ஓத வேண்டும் என்பதற்காக பல இதாராக்கள் இருக்கின்றன, பல பேர்ல. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்லதுதான், தவறுன்னு நான் சொல்ல வரல. தஜ்வீதாக ஓதி கொடுக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு சொன்னா 3வது ஒரு விஷயத்தை செய்யறோம், ஹிஃப்ஸுல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் செய்யறோம். அதுக்கு பிறகு சில உலமாக்களாக மாறுகிறார்கள், தர்ஜுமா தஃப்சீர்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட போச்சு. எந்த பள்ளியும் டெய்லி தர்ஜுமா கிடையாது, எந்த மக்தப்லயும் டெய்லி தர்ஜுமா கிடையாது, எந்த முஸ்லீமுடைய வீட்லயும் தர்ஜுமா கிடையாது. கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தஃப்சீர் வாரத்துல 1 நாள் நடக்குது, அது எங்கேயோ ஏதோ ஒரு பள்ளியில ஏதோ ஒரு ஆலிம் மூலமாக, அது திறந்தோரும் கிடையாது. எனவே அல்லாஹ்வுடையார்களே, பெரியவர்களே, 6666 வசனங்களும் ஆயத்துக்களும் 114 அத்தியாயங்களும் சூறாக்களும் யாருக்கு கொடுக்கப்பட்டன?
என்னை போன்றவர்களுக்கு, உங்களை போன்றவர்களுக்கு அது நம்முடைய வழிகாட்டியாக இருக்கிறது, உயிர் நாடியாக இருக்கிறது. ஒருத்தர் உடம்பு சரியில்லாத இருக்காருன்னா நாடி பிடிச்சு பார்ப்போம் இருக்குதா இல்லையா. அதுதான் குரான். குரான் இல்லைன்னா மையத்து நம்ம. எந்த வீட்டுல குரான் ஓதப்படவில்லையோ அது கபரஸ்தான். ஜின்களும் ஷைத்தான்களும், கொடிய ஜின்களும் ஷைத்தான்களும் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அவனுடைய கல்வ குரான் இல்ல, தர்ஜுமா இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து டெய்லி ஒரு ஆயத்தை எல்லா மொழியிலும் வந்துச்சு. இலகுவாக குரானை விளங்குவதற்கு நஹு சர்ஃப் என்ற அரபி இலக்கணம் இருக்கிறது. நாங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை கற்றுக்கொண்டு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக குரானுடைய சுவை நமக்கு சுவைக்கும். அந்த இனிப்பு நமக்கு உணர ஆரம்பித்துவிடும். நாங்கள் உருதுவிலும் தமிழிலும் ஆன்லைன் மூலமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆண்களுக்கு சில நேரங்களில் வீடியோ மூலமாக, பெண்களுக்கு ஒன்லி ஆடியோ. பர்தா ஹிஜாபை பேணி மார்க்கத்துடைய சட்டங்களை உடைத்து மார்க்கத்தை உருவாக்க முடியாது. எனவே தயவு செய்து நாம் குரானை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது எங்களை போன்ற உலமாக்களை தொடர்பு கொள்ளுங்கள். குரான் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை விளங்கி நாம் குரானை அறிந்து அதன்படி அமல் செய்து ஹதீஸை விளங்கி வாழ்வோம் என்று சொன்னால் வாழ்க்கையில சுவையாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், அமைதியான ஒரு வழி சபி தரீக் நமக்கு தென்படும் என்பதை சொல்லி இவருடைய இந்த சுருக்கமான விஷயத்தை முடித்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த தேனையும் குரானையும் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. நபியை போன்று இறக்கப்படக்கூடிய ஒரு மாமனிதராக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய தொடர்புக்கு எண் போன் நம்பர் 9159825823. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய சேவகர் ஹாஃபிஸ் மௌலவி ஹாஜா ரஹ்மத்துல்லாஹ் ஹுசாமி, இமாம் மஸ்ஜித் இலாஹி திருவான்மியூர், சென்னை.